இன்றைக்கி மதியம் அம்மா மீனும் கீரையும் தான் செஞ்சுருந்தாங்க. சரின்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. பொரிக்கும் போதே சரி கேப்பில் 2 நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறம் மதியம் லஞ்ச் முடிஞ்சோடனே ஈவினிங் என்ன செய்யலாம் அப்படின்னு போர் அடிச்சுது அப்படின்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் சம்பா கோதுமை குருணை அரிசி அப்படின்னு ஒன்று பேக்கெட்டில் இருந்துச்சு. அது எதுக்கு இருந்ததுன்னு எங்கள் அம்மாவுக்கோ தெரியல, எனக்கோ தெரியல. சரி நம்மளாவது அது எது செய்யலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்து புட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு புட்டு செய்யலான்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா எங்கள் வீட்டுக்கு சிங்கில் பாத்திரம் இருக்கேன்னு பார்க்கிங்களா, அது என்னமோ தெரில. எங்கள் வீட்டு சிங்க்கு மட்டும் ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி எப்போ பார்த்தாலும் நிறைஞ்சிட்டே இருக்குது. சரி அதை கவனிச்சோன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய் திருவணும் அப்படின்ட்டு தேங்காய் திருவிட்டு இருந்தேன். இது இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேறு. அதுக்கப்புறமா அதை எடுத்து அவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் எடுத்து வைக்கும்போது பார்த்தா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் போல். என்ன தான் அளவு பார்த்து நம்ம செஞ்சாலும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும் போல். அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து வச்சிடலாம், அது பாட்டுக்கு கீழே வடிஞ்சிட்டு போகுதுன்ட்டு ஊற்றி வச்சாச்சு. புட்டு எப்படி இருக்கோ என்னமோ தெரியலையேன்னு பயந்துட்டே தான் மூடி வச்சாச்சு. மூடி வச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காய் துருவல் சீனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தா பரவாயில்ல, புட்டு நல்லா தான் இருந்தது. சைடு கேப்பில் எங்கள் அம்மா செஞ்ச பச்சை பயிறு இருந்ததுனால அதை வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது.